அன்பே டயானா திரை விமர்சனம். பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், ரோஜா, சேத்தன், பரிதாபங்கள் கோபி, செல் முருகன், நிகிலா சங்கர் மற்றும் பலர் நடிப்புல பாரி இளவழகன் இயக்கத்துல பரத் சங்கர் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் அன்பே டயானா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சென்னை பெரம்பூர் பகுதியில் வசிக்கும் ஹீரோ பாரி இளவழகன் அதே பகுதியில் வசிக்கும் ஆங்கிலோ இந்தியன் பெண்ணான ஹீரோயினி ரம்யா ரங்கநாதனை கல்லூரி காலம் முதலே காதலித்து வருகிறார். பாரியின் காதலை ஏற்க மறுக்கும் ரம்யா அவருடன் நட்பாக பழகி வருகிறார். ஒரு தலை காதலோடு பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கும் பாரிக்கு ரம்யா சம்மதம் சொல்கிறார். ஆனால் ரம்யாவின் காதலை ஏற்பதில் திடீரென்று தயக்கம் காட்டும் பாரி அவரிடம் இருந்து விலகி செல்ல முயற்சிக்கிறார். அது ஏன், அவரது காதல் என்னானது என்பதை நகைச்சுவையாக சொல்வதே அன்பே டயானா. ஹீரோவாக நடித்திருக்கும் பாரி இளவழகன் பக்கத்து வீட்டு பையன் போல எளிமையான தோற்றத்தோடும் இயல்பான நடிப்போடும் கவனம் ஈர்க்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் ரம்யா ரங்கநாதன் ஆங்கிலோ இந்தியன் பெண் கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்துவதோடு ஆங்கிலம் கலந்த சென்னை தமிழை அசத்தலாக உச்சரித்திருக்கிறார். ஹீரோவின் தந்தையாக நடித்திருக்கும் சேத்தன் சாதாரண கதாபாத்திரத்தை தன் சிறப்பான நடிப்பின் மூலம் பார்வையாளர்களை கொண்டாட வைத்திருக்கிறார். ஹீரோவின் அம்மாவாக நடித்திருக்கும் ரோஜா தோற்றம், பேச்சு, நடிப்பு என அனைத்திலும் கம்பீரத்தை வெளிப்படுத்தி கவர்கிறார். ஒளிப்பதிவாளர் ஷெல்லி கேலிஸ்ட் பெரம்பூர் பகுதியை அழகியலோடு காட்சிப்படுத்தியிருக்கிறார். பரத் சங்கரின் இசையில் பாடல்கள் அனைத்தும் இதமாக பயணிக்கிறது. கதாபாத்திரங்களும் அவர்களது வசனங்களும் திரைக்கதையில் முக்கிய பங்கு வகிப்பதை உணர்ந்து காட்சிகளை தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் பார்த்தா MA படத்தை தோய்வின்றி நகர்த்திருக்கிறார். கதை எழுதி இயக்கியதோடு கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் பரிதி இளவழகன் சாதாரண காதல் கதை என்றாலும் இயல்பான திரைக்கதை மூலம் அன்லிமிட்டெட் பொழுதுபோக்கை வழங்கியிருக்கிறார். மொத்தத்தில் அன்பே டயானா அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த படம்.